சார் ஜூலை 1 டாக்டர்ஸ் டே வருதுங்க சார். எதுக்காக சார் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? ஃபிசிஷியனோட பர்த் அனிவர்சரிக்காக பண்ணுறது தான் அது. செகண்ட் கொஸ்டின் சார், இப்போ வந்து வர பேஷண்ட்டை வந்து நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து டாக்டர்ஸ் உடம்பு சரியில்லைனா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இன்னொரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்களா சார், இல்லை அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறாங்களா? அந்த டாக்டர் அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்குவாங்க. பட் வந்து ஏதாவது தெரியாத ஃபீல்டாக இருந்தால் மற்ற கலீக்ஸை கன்சல்ட் பின் வாங்கிக்கிறாங்க. இப்போது பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது புரியாது, பட் ரிப்பீட்டடாக சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் எப்படிங்க சார் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கோவம் வரும். திருப்பி அதையே தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாங்க சார். எத்தனை தடவை சொன்னால் நீங்கள் சொல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கிட்ட சொல்லவே இல்லைம்பாங்க. பட் வேறு வழி இல்லை, ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் சார், இது கொஞ்சம் காமெடியான கொஸ்டின் தாங்க சார். இந்த பழைய படத்துலலாம் வீட்டில் அந்த மருமகள் வந்தோடனே அந்த ஒரு மாதத்துலேயே திடீர்னு கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த பெரியவங்க வந்து கையை பிடிச்சி நாடி பிடிச்சி ரெட்டை நாடி துடிக்குது, கன்சீவாக இருக்குன்ற மாதிரி அந்த காலத்துலலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதனாச்சும் நாடி பார்த்து உங்களால் சொல்ல முடியுமாங்க சார்? என்னெல்லாம் முடியாது. இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமாங்க சார்? சும்மா அதெல்லாம் சும்மாவாங்க சார். வீட்டில் இந்த வயசானவங்க பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க சார், அது தெரியல, அவங்க எதாவது பிடிச்சி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை. ஐ விஷ் யூ ஆல் தி டாக்டர்ஸ் ஹாப்பி டாக்டர்ஸ் டே.